யூடியூப் நேயர்களுக்கு நடிகர் பேரரசர் எம்ஜிஆர் கலைக்குழு சார்பில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் காணப்போவது 1965 ஜூலை 9 வெளிவந்த 1000ல் ஒருவனின் வெற்றியை பற்றி பார்க்க போகிறோம். பத்மினி பிக்சர்ஸ் அதிபர் PR பந்துலு மாற்று முகாமிலிருந்து வந்து மக்கள் திலகத்தை சந்தித்து எடுத்த படம் 1000ல் ஒருவன். 1000ல் ஒருவன் வந்து மெட்ராஸில் மிட்லன், கிருஷ்ணா, மேகலா இந்த 3 தேட்டரில் போட்டாங்க. எங்கள் வீட்டு பிள்ளை ஓடி 176 நாளில் ரிலீஸ் ஆன படம் 1000ல் ஒருவன். நிறைய ஊர்களில் தொடர்ச்சியாக ஓடிச்சு. மேகலாவில் எங்கள் வீட்டு பிள்ளை 176 நாள் ஓடிட்டு 1000ல் ஒருவனும் 100 நாளை தாண்டி 106 நாள் ஓடிச்சு. இப்படி 1000ல் ஒருவன் 100ஆவது நாள் விளம்பரம் வந்து தேட்டர் போட்டு கொடுக்கல. 6 தேட்டரில் 100 நாள் ஓடிச்சு. மதுரையை தவிர. மதுரையில் ஏன் எடுத்தாங்கன்னு தெரியல. ஆனால் மதுரையை தவிர மிச்சம் எல்லா தேட்டர்லேயும் 6 தேட்டரில் ஓடிச்சு. இலங்கையில் 2 தேட்டர், மொத்தம் 8 தேட்டர். சென்னையில் 8,69,000 ரூபா வசூலாக பெற்றது 1000ல் ஒருவன். அப்புறம் பார்த்திங்கன்னா சென்னையில் மிட்டன், கிருஷ்ணா, மேகலா 106, திருச்சி ராக்ஸி 105, கோவை கர்நாடிக் 115, சேலம் ஓரியண்டல் 125, இலங்கை கெய்டி ஜெசிமா 100 ஓடி இருக்குது. மதுரை சென்ட்ரலில் 78, அருப்புக்கோட்டை 54, ஆக மொத்தம் 995 நாள். இலங்கை கெய்டி ஜெசிமா 100 நாட்கள் ஓடினதை தனியாக குறிப்பிட்டிருக்கோம். இலங்கையில் இது மட்டும் இல்லை, நிறைய தேட்டரில் 50 நாள் தாண்டிச்சு. அந்த விவரம் நமக்கு கிடைக்கல, அதை சேர்க்கலை, 50 நாள் லிஸ்ட்டில் சேர்க்கலை. அப்புறம் வந்து இது வந்து 5வது வாரமாக ஓடிக்கிட்டு இருக்குது. எப்போம்னா 1993 ரிலீஸ் ஆனது. மறுவெளியீட்லேயும் 50 நாள் தாண்டி ஓடிச்சு. ஆக திருச்சி ராக்ஸியில் 105 நாள், அதே மாதிரி கோவை கர்நாடிக்கில் 115 நாள்னு நினைக்கிறேன். 115, 125, 115 நாள். 2,21,000 ரூபா வசூல் அந்த நேரத்தில் கர்நாடிக் அண்ட் சென்ட்ரல் 2 போட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக விருதுநகர், திண்டுக்கல், காரைக்குடி, ராமநாதபுரம், கம்பம், பழனி, நாமக்கல், ஆத்தூர், தருமபுரி, ஈரோடு ஆகிய ஊர்களில் 50, 60, 70 தாண்டி ஓடிச்சு. மொத்தம் 1559 நாட்கள் இது வரைக்கும் வந்திருக்கு. அப்புறம் பொள்ளாச்சி, உடுமலை, திருப்பூர், மேட்டுப்பாளையம், ஊட்டி, நெல்லை லட்சுமி, நாகர்கோவில், தூத்துக்குடி பாலகிருஷ்ணா, தென்காசி, சித்தூர். தூத்துக்குடி பாலகிருஷ்ணாவில் 63 நாள். தூத்துக்குடி பாலகிருஷ்ணாவில் ஒரு பெரிய சாதனை ஆச்சு. முதல் 10 நாள் தினசரி 4 காட்சியில் ஓடிச்சு 1000ல் ஒருவன். அப்புறம் வந்து 63 நாள் வரைக்கும் ஓடிச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருவனந்தபுரம், மைசூர், காஞ்சிபுரம், திருத்தணி, திண்டிவனம், வேலூர், கடலூர், சிதம்பரம், புதுச்சேரி, விழுப்புரம் ஆகிய ஊர்களையும் 50, 60, 70ன்னு ஓடிச்சு. ஆக மொத்தம் 52 தேட்டருக்கு மேலே 52 தேட்டரில் ஓடிச்சு. 53 தேட்டர். ஆமாம். பண்ருட்டி, விருத்தாச்சலம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, கரூர், திருவாரூர், நாகப்பட்டினம், திருத்துறைப்பூண்டி, காரைக்கால், பெங்களூரில் அஜந்தா, சாரதா, மெஜஸ்டிக் ஆகிய 3 தேட்டரில் 56 நாள். பெங்களூர் ரிலீஸ் ஆன அந்த ஆரம்பத்தில் உள்ள 23ஆந்தேதி ரிலீஸ் ஆச்சு பெங்களூரில். அதுக்கப்புறம் பெங்களூரில் 50 நாள் ஓடின விளம்பரம் இருக்குது. பெங்களூரில் 50 நாள். மெஜஸ்டிக், சாரதா, அஜந்தா இந்த 3 தேட்டர்லேயும் 50 நாள் ஓடிச்சு. 56 நாள் வரைக்கும் ஓடிச்சு. ஆக அடுத்தது பார்த்திங்கன்னா மறுவெளியீடு வந்து இந்த படத்துக்கு வந்து 2014 மார்ச் 14 வந்துச்சு. மார்ச் 14 ரிலீஸ் ஆச்சு. மறுவெளியீட்டில் இந்த படம் வந்து செம ஓட்டம் ஓடிச்சு. 100 நாள். மதுரை, சென்னை சத்தியம், சென்னை ஆல்பர்ட் காம்ப்ளெக்ஸ் 2லேயுமே 100 நாள் தாண்டிச்சு. 150 நாளும் 2 தேட்டர்லேயும் தாண்டிச்சு. 150 நாளும் சத்தியம் சினிமாஸ் ஆல்பர்ட் காம்ப்ளெக்ஸில் 150 நாள் தாண்டிச்சு. அப்புறம் 160, 61 நாளில் எடுத்துட்டாங்க சத்தியத்தில். ஆல்பர்ட்டில் மட்டும் 190 நாள் வரைக்கும் ஓடிச்சு. சத்தியம் 161, ஆல்பர்ட் 190. ஆக ஒரு பயங்கர சாதனையை செஞ்சது 1000ல் ஒருவன். 1000ல் ஒருவன் முதல் வெளியீட்டிலே 50 தேட்டருக்கு மேலே 50 நாள் ஓடிச்சு. ஆனால் அதே மாதம் கூட வந்த திருவிளையாடல் வந்து ஓடிச்சு. ஆனால் இவ்வளோ தேட்டரில் ஓடலை. 30 தேட்டருக்குள்ளே ஓடிருக்கும். சென்னை சத்தியம் ஓடிய நாட்கள் 161. அதே மாதிரி ஆல்பர்ட்டில் ஓடிய நாட்கள் 190. ஒரு மகத்தான வெற்றி படம் 1000ல் ஒருவன். இன்று வரை, அன்றிலிருந்து இன்று வரை தொடர்ச்சியாக ஓடிக்கிட்டே தான் இருக்குது. தொடர்ச்சியாக ஓடிக்கிட்டே இருக்குது. படம் நிப்பாட்டவே முடியாது. அந்த அளவுக்கு அந்த படம் ஓடிக்கிட்டு இருக்குது. 100 நாள் ஒன்று தேட்டரை பாருங்கள். சென்னை மிட்லன், கிருஷ்ணா, மேகலா, திருச்சி ராக்ஸி, சேலம் ஓரியண்டல், கோவை கர்நாடிக், இலங்கை கெய்டி ஜெசிமா ஆகிய தேட்டரில் 100 நாள் தாண்டி ஓடிச்சு. திருவிளையாடலும் இது வந்ததுனால திருவிளையாடல் வசூலில் மதுரையில் தாண்டி ஓடிச்சு 1000ல் ஒருவன் சென்ட்ரலில். திருவிளையாடல் வசூலில் 50 நாள் வசூலை தாண்டி வந்துடுச்சு. ஆக மொத்தம் மாபெரும் வெற்றி படமான 1000ல் ஒருவன். இதுக்கு அடுத்தாப்பில் அடுத்த வெற்றி படத்தை பற்றி நாம் பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.